வணக்கம் மகளே. ரீசெண்டா தியேட்டர்ல ரிலீஸ் ஆன மூவி தான் வந்து கான் சிட்டி. ஆக்சுவலி இது ஒரு ஸ்கேம் த்ரில்லர் மூவினே சொல்லாங்க. குட் டு வாட்ச் ஃபார் திஸ் வீக்கெண்ட் அப்படின்னு சொல்லலாம். மோர் ஓவர் இந்த மூவியோட ஸ்கிரீன் பிளே என்ன, அதுக்கப்புறம் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க, இந்த படத்துடைய பாசிட்டிவ் என்ன, மைனஸ் என்ன, இது எல்லாத்தையும் பத்தி டீட்டெயிலாகவே பார்க்கலாம் வாங்க. இந்த மூவியோட கேஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் நடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா அர்ஜுன் தாஸ், யோகி பாபு, வடிவுகரசி, விடிவி கணேஷ் அண்ட் தென் ஃபீமேல் லீட்ல வந்துட்டு ஆனா அப்படின்னு நடிச்சிருக்காங்க. மூவியோட ஸ்டோரி பாத்தீங்க அப்படின்னா இதுவும் வந்து ஒரு ஸ்கேம் ஸ்டோரி தாங்க. இதுக்கு முன்னாடி வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க கண்டிப்பா. ஸ்கேம்னாலே வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு கண்ணும் கொள்ளையடித்தால், லக்கி பாஸ்கர், மட்கா, அதுக்கப்புறம் சதுரங்க வேட்டை, ஸ்கேம் 1992 இந்த மாதிரி படங்கள்னு சொல்லிட்டே போலாங்க. இந்த லிஸ்ட்ல இப்போ கான் சிட்டி அப்படின்ற ஒரு படமும் வந்து ஆட் ஆகியிருக்குன்னே சொல்லலாம். எல்லா மூவிலும் வரா மாதிரி இந்த மூவிலையும் வந்துட்டு எனக்கு ஒரு கஷ்டம் இருக்கு, நான் வந்து திருடுறேன், இதே கான்செப்ட்ல தான் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஒரு 3 பேரோட லைஃப் வந்து தனித்தனியா காட்டுறாங்க. இப்போ அர்ஜுன் தாஸ் வந்து தனியா காட்டுறாங்க, அவர் வந்து எப்படிலாம் வந்து ஸ்கேம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வடிவுகரசி அண்ட் தென் யோகி பாபு, இவங்க 2 பேரும் வந்து தனித்தனியா எப்படி ஸ்கேம் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஆனாபின் வீட்டு புரோக்கர் மாதிரி வந்துட்டு அவங்க வந்து எப்படிலாம் ஸ்கேம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியா காட்டுறாங்க. போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறாங்க ஒரு கட்டத்தில் இந்த 3 பேருமே. அப்புறமா போலீஸ் கிட்ட தப்பிக்கும் போது இந்த 3 பேருமே சேர்ந்து எப்படிலாம் வந்து ஒரு ஸ்கேம் வந்து பண்றாங்க, அந்த ஸ்கேம்ல வந்து எப்படிலாம் தப்பிக்கிறாங்க அப்படின்றதான் இந்த படத்தை வந்து கொண்டு போயிருக்கு. எல்லாருமே வந்து டிஃப்ரெண்டாவே சொல்லியிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த மூவி எல்லா மூவியும் இல்லாத இந்த மூவிக்கு ஒரு தனி டிஃப்ரெண்ட் ஸ்டைல் இருக்குன்னே சொல்லாங்க. படத்தோடைய பிளஸ் பார்த்தீங்க அப்படின்னா அர்ஜுன் தாஸோடைய ஆக்டிங் வந்து இந்த படத்தோடைய பெரிய பிளஸ்னே சொல்லலாம். அவர் பண்ற ஒரு சில மிமிக்ரி இந்த படத்தில் வந்து சிரிக்க வைக்கிறதே சொல்லலாம். அதுக்கப்புறம் வடிவுகரசி அவங்க அந்த பூமர் வச்சு பண்ற சூப்பர் ஸ்டார் மாதிரி பண்ற அந்த ஸ்டைலாக வந்து மக்கள் கிட்ட வந்து நல்ல ஒரு வரவேற்பு பெற்றிருக்குன்னு சொல்லாங்க. அண்ட் தென் மியூசிக் பேக்ரவுண்ட் பற்றி பேசணும் அப்படின்னா படத்தில் வந்து ஒரு தனியாக ஒரு பாட்டு வந்து பெருசாக ஹிட் ஆகலை அப்படின்னாலுமே அந்த ரோல் கூட வர அந்த மியூசிக்கோட பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து படத்தை வந்து நல்லா ஒரு ப்ளஸ் பண்ணி தருதுன்னே சொல்லலாம், ஒரு பூஸ்ட் கொடுக்குன்னே சொல்லாங்க. எல்லா காமெடியும் எல்லா டைம்லையுமே வந்து ஒர்க் ஆகலை, சில இதெல்லாம் வந்து ஒரு மொக்க பண்ணுற மாதிரி இருக்குது. இது வந்து இந்த படத்துலேயே ஒரு மைனஸ்னே சொல்லலாம். அண்ட் மோர் ஓவர் எல்லா படத்தையும் முக்கியம் கிளைமேக்ஸ் தான். அந்த கிளைமேக்ஸில் வர ஒரு ட்விஸ்ட் வந்துட்டு நம்ம முன்னாடியே வந்து ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி தான் வந்து வருதுன்னே சொல்லலாம். செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்குது. இதெல்லாம் வந்து இந்த படத்தில் வந்து என்னதான் மைனஸ் அப்படின்னு சொல்லி இருந்தாலுமே மொத்தத்தில் நான் இந்த படத்துக்கு 10க்கு 7 அப்படின்ற ரேட்டிங் அப்படின்றது கொடுப்பேங்க. நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரேட்டிங் என்ன அண்ட் தென் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது கீழே வந்து கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இந்த மாதிரி மூவி ரிவ்யூஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மக்களே. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து மறக்காம ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மனோஜ். தேங்க்யூ.